நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நீங்கள் பார்த்து பார்த்து வாங்க வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா கழகத்திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. ஓம் ஓம் நம சிவாய. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எழுத்தினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. ஓம் ஓம் நம சிவ. ஓம் குருவே குரு பகவானி. ஓம் நம சிவாய. ஆறுமுகம் அறியிடும் அனுதினமும் ஏறுமுகம் கந்தா கடம்பா கருவேல கார்த்திகேய ஜெய் விஸ்வகர்மா ஜெய் காயத்ரி தேவியாய நம. ஓம் நம சிவாய. அன்பான பக்த கோடிகளே, ஆன்மீக பிரியவர்களே, அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஸ்ரீ வாரி வள்ளல் கரண அறக்கட்டளை சார்பாக இன்று வியாழக்கிழமை முன்னிட்டு அன்னதானம். இன்றைக்கி வெஜ்ஜி அப்படின்னா மீன் மேக்கர் போட்டு வெஜ்ஜி பிரியாணி. வெளியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த அன்னதானத்துக்கோசரம் தான் நிற்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1000 ஆண்டு பழமையான ஆலயம். இதை ஒரு விஸ்வகர்மாக்கள் அவர்களால் இந்த கோயில் சண்டிகேஸ்வரர் மீனாட்சி. இந்த ஆலயத்துடைய கிணறு பராமரிப்பு கொஞ்சம் கம்மி. தர்மகர்த்தா செயல்பாடு கொஞ்சம் குறைச்சி செஞ்சிருக்காரு. ஆனாலும் இந்த அன்னதானத்துக்கு நண்பர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த தாயார் இவர்களும் அவரால் முடிந்த ஒரு தர்மத்தை செய்யக்கூடியதுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு உடல் உழைப்பு இந்த வயசுலையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அன்னதானம்னு சொன்னாவே நானும் வரேன் தம்பி, நானும் என்னால் முடிஞ்ச வேலை செய்கிறேன் தம்பின்னு செய்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் ஆனால் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்வாங்க. நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய சின்ன நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை வழிபாடு இதுக்கு செய்யணும், அதுக்கு ஒரு பங்காளிகள் அப்படின்னா அவங்கவுங்க அண்ணன் தம்பி முன்னோர்கள், அவங்க பங்காளி, அவங்க தாத்தா முப்பாட்டம் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போய் குலதெய்வத்தை கும்பிட்டு அந்த ஒற்றுமையாக வேண்டக்கூடிய பக்தி இந்த சிவபெருமானால் தனிமட்ட முறையில் கிடைக்கக்கூடும். ஏன்னா அதில் 100 பேர் இருப்பாங்க. 100 பேரில் 10 பேரானா நல்லதை செய்திருப்பார்கள், 90 பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இதனால தான் குலதெய்வத்தை ஒற்றுமையாக பங்காளிகளுடன் சென்று கும்பிடுங்கள் என்று ஐதீகமாக இருந்தது. அந்த காலத்தில் வச்ச ஐதீகம் எல்லாமே நம்முடைய ஒற்றுமைக்கும் நாம் சேரக்கூடிய ஒரு ஆன்மீகத்துக்கும் எல்லாமே ஒன்றுபட்டு செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது தான் நம்மளுடைய விதிமுறையே. அது ஆனால் யாரும் பின்பற்றதில்லை. இனிமேல் வருகாலத்தில் ஆனால் ஆன்மீகம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சாமி கும்பிட வரீங்க, சாமியை ஒற்றுமையாக கும்பிட்டா அதில் ஒரு வேறு ஒரு விதமான ஒரு ஆன்மீகமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு உண்டான பவரும் இருக்கும். இந்த வில்வ மரத்தை நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த உயரம் ஒரு 5 அடியில் பட்டு போன மரம். திருப்பி இந்த ஆலயத்துடைய தர்மகர்த்தா அன்றைய கோவிந்தராஜுல ஆச்சாரி என்பவர் இதை எடுத்து வச்சு திருப்பி நட்டார். கீழே இருந்த இந்த லிங்கம் வில்வேஸ்வரர், நந்தி பகவான், பலிபிடம், இது எல்லாமே கீழே இருந்தது தான். ஆனால் இதை பராமரிப்பு என்றால் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்களோஞ்சி வரக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு சென்றோம் என்றால் நிறைய பெண்கள் வருவீங்க. அந்த ஆலயத்தில் குப்பை கிடந்தாலும் நம்ம சுத்தம் பண்ணுறது தான் நமக்கு கொடுத்துருக்க வைகம். இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வந்தால் சும்மா சாமியை மாத்திரம் கும்பிட்டு போகக்கூடாது. அவரும் நம்ம எவ்வளோ ஆன்மீகமாக கோயிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு வரோமோ அதே மாதிரி எல்லோரும் குளிச்சுட்டு